பெற்றோர்களே, தினமும் உங்க குழந்தை 1 மணி நேரம் லேட்டா தூங்குறாங்களா? அப்ப இத கண்டிப்பா பண்ணுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நிம்மதியான தூக்கம் அவசியமானது. அத்துடன் தூக்கம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக வளர்ச்சி நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு தூக்கம் மிக அவசியம். பெரியவர்களுக்கு தினமும் 6 முதல் 8 மணி நேரம் தூக்கமும், குழந்தைகளுக்கு 10 மணி நேரம் தூக்கமும் தினமும் தேவைப்படுகிறது. வயதிற்கு ஏற்ப தூக்க நேரம் மாறுபடும். உங்கள் குழந்தைகள் 1 மணி நேர தூக்கத்தில் சமரசம் செய்தால், அது அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஒவ்வொரு இரவும் உங்கள் குழந்தை போதுமான அளவு தூக்கத்தை பெற வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் குழந்தை தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது 1 மணி நேர தூக்கத்தை இழந்திருந்தால், அவை குழந்தைகளை எப்படி பாதிக்கும் என்று இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளுங்கள். தூக்கமின்மை ஆரோக்கியமான குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கிறது? சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வில், குறைவான தூக்கம் குழந்தைகளின் நல்வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனக் கண்டறிந்துள்ளது. அவர்கள் பள்ளியில் அதை சமாளிக்கவில்லை, மேலும் வாழ்க்கை தரம் குறைந்துள்ளது. தூக்கக் கோளாறுகள் உள்ள குழந்தைகளைப் பற்றி பல ஆய்வுகள் இருந்தாலும், ஆரோக்கியமான குழந்தைகள் தங்கள் தூக்கத்தில் சமரசம் செய்தால் என்ன நடக்கும் என்று இந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். ஆய்வில் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் தினசரி ஓய்வு, உணவு மற்றும் செயல்பாடு கண்காணிப்பின் கீழ் ஒரு பகுதியாக இருந்தனர். இந்த ஆய்வில் குழந்தைகள் கட்டுப்படுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் நீட்டிக்கப்பட்ட தூக்கத்தின் மாற்று வாரங்களுக்கு உட்பட்டனர். இடையில் 1 வார காலம் இருந்தது. மொத்தத்தில் 8 முதல் 12 வயது வரையிலான தூக்க பிரச்சனைகள் இல்லாத 100 ஆரோக்கியமான குழந்தைகள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். 1 மணி நேர தூக்கமின்மையின் தாக்கம். குழந்தைகளின் உறங்கும் நேரம் வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாகவோ, தூக்கக் கட்டுப்பாடு, அல்லது 1 மணி நேரம் முன்னதாகவோ தூக்க நீட்டிப்பு மாற்றப்பட்டது. 2 சந்தர்ப்பங்களிலும் குழந்தைகள் தங்கள் வழக்கமான நேரத்தில் எழுந்தார்கள். பல்வேறு கேள்வித்தாள்களைப் பயன்படுத்தி குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான வாழ்க்கை தரத்தை மதிப்பிடுமாறு பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் இருவரையும் ஆராய்ச்சியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். 1 வாரம் மற்றும் 1 மணி நேரம் கூட தூக்கமின்மை குழந்தையின் வாழ்க்கை தரத்தை குறைக்கும் என்று ஆய்வின் கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்தின. குழந்தைகளின் உடல் நலன் மற்றும் பள்ளி சூழலை சமாளிக்கும் திறன் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க எதிர்மறை தாக்கங்கள் இருந்தன. இந்த கண்டுபிடிப்புகள் ஏன் முக்கியமானவை? பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தை 1 மணி நேரம் தாமதமாக படுக்கைக்குச் சென்றால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பள்ளி வேலையில் பிஸியாக இருக்கலாம் அல்லது திரைப்படம் அல்லது வேறு ஏதாவது பார்க்கிறார்கள் என்று சாதாரணமாக விடலாம். இருப்பினும், குழந்தைகளின் தூக்கத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அவர்கள் ஒரு நிலையான படுக்கை நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். தூக்கத்தின் சரியான அல்லது தவறான தரம் உங்கள் குழந்தையின் வாழ்க்கையின் மற்ற எல்லா அம்சங்களையும் பாதிக்கலாம். அவர்கள் எவ்வளவு உணவை உண்கிறார்கள்? அவர்களால் சுறுசுறுப்பாக ஓடி விளையாட முடியுமா? வகுப்பின் போது அவர்கள் கவனத்துடன் இருக்கிறார்களா அல்லது போதுமான ஆற்றலை பெற்றிருக்கிறார்களா என்ற கேள்விகள் எழலாம். குழந்தைகளை நன்றாக தூங்க வைப்பது எப்படி? உங்கள் பிள்ளையின் வயதின் அடிப்படையில் ஒவ்வொரு இரவும் போதுமான தூக்கம் பெறுவது அவசியம். அவர்கள் படுக்கைக்குச் செல்லவும் எழுந்திருக்கவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நல்ல தூக்கம் சுகாதாரத்திற்கான மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. அனைத்து திரைகள் மற்றும் சாதனங்களில் இருந்து அவர்களை தள்ளி வைக்க வேண்டும். இரவில் திரையில் இருந்து நீல ஒளியை வெளிப்படுத்துவது குழந்தையின் தூக்கத்தை சீர்குலைக்கும், ஏனெனில் இது விழித்திருக்கும் நேரம் என்று மூளைக்கு ஒரு சமிக்கையை அனுப்பும். இதனால் அவர்களின் அன்றாட பழக்கவழக்கங்களில் மாற்றங்கள் நிகழலாம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.